அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது தொல்காப்பியத்தில் இன்னொரு கட்டுரை. தொல்காப்பியத்தில் தன்னேர் இல்லாத தலைவன். தன்னேர் இல்லா தலைவன் அப்படின்னா இவனை தவிர வேறு யாரும் இல்லை. தன்னேர் இல்லாத தலைமை பொறுப்பு தாங்கிய தலைவன் அப்படின்ற மாதிரி, இவனுக்கு நிகர் இவனே அப்படின்ற மாதிரி அப்படி தலைவனை பற்றிய சுற்றுதான் இந்த கட்டுரை. தொல்காப்பியத்தில் தன்னேர் இல்லா தலைவன். முன்னுரை. பெருமையும் உரணையும் தனக்கே உரியதாக கொண்ட தொல்காப்பிய தலைவன் களவிலும் கற்பிலும் எத்தகைய இயல்புடையவன் என்பதை பற்றி ஆராய்வதே கட்டுரையின் நோக்கமாகும். தலைவனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்தில்? களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வாழ்க்கையிலையும் தலைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய பண்பு நலன்கள் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த கட்டுரை. அதை முன்னுரை உள்ளே போகலாம் கட்டுரைக்குள்ளே. அதுதான் பெருமையும் உரணையும் தனக்கு உரியதாக கொண்ட தொல்காப்பிய தலைவன் களவிலும் கற்பிலும் எத்தகைய இயல்புடையவன் என்பதை பற்றி ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். களவில் தலைவன். வீரம் என்னும் பண்பை இயல்பாகவே கொண்ட தலைவன் மான் முதலிய விலங்குகளை வேட்டையாட காட்டை நோக்கி செல்கின்றான். அவ்வாறு செல்லும்போது ஊழின் வசத்தால் ஆண்மயில் போன்ற அழகுடன் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த தலைவியை காண்கின்றான். அத்தலைவியை கண்கொண்டு கண்டபோதே காதல் கொள்கின்றான். எனினும் அவனுக்கு இவள் பெண்தானோ அல்லது பேரழகு தெய்வமோ தீண்டி வருத்தும் அணங்கோ என்றெல்லாம் அவள் மீது ஐயப்படுகின்றான். இதனை தொல்காப்பியர் ஐயக்கிழவி ஆடுவிற்கு உரித்தே அப்படின்ற மாதிரி தொல்காப்பிய பொருளாதார நூற்பா 42 சொல்லுவார். என்ற தலைவனின் பண்பாக சுட்டுகின்றார். ஐயக்கிழவினா ஐயப்படலாம், சந்தேகப்படலாம். இது ஆடு ஊ அப்படின்னா தலைவன், மகடு ஊ அப்படின்னா பெண். அப்போ இங்கே ஆணுக்கு உரியது. ஐயக்கிழவினா சந்தேகப்படுறதும் ஆண்களுக்கு உரியதுன்னா, சந்தேகம்னா என்னென்னா காட்டில் முத ஒரு பெண்ணை பார்த்தோன்னா இது பெண்ணா இல்லை இதுவா தேவதையா அப்படின்ற மாதிரி சந்தேகம். அந்த இது ஐயக்கிழவி ஆடுவிற்கு உரித்தே அப்படின்ற மாதிரி தலைவனின் பண்பாக தொல்காப்பியர் இதை சுற்றுறாரு கழுவில். அடுத்து ஐயம் தீர்தல். அவனோட ஐயம் தோன்றிடுச்சு, அவனோட ஐயத்தை அவனே தீர்த்துக்கிறதுக்கு என்னென்னதை வச்சு ஐயத்தை தீர்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஐயப்பட்ட தலைவன் தனக்கு தலைவிபால் ஏற்பட்ட ஐயத்தை அவள் கூந்தலில் சூடியுள்ள மலரில் மொய்த்த வண்டுகள். பக்கத்தில் போகிறான், இவ பெண்ணோ இல்லை தேவதையா அப்படின்ற மாதிரி, இல்லை பேயோ அப்படின்ற மாதிரி இது பண்ண போகும்போது பக்கத்தில் போகும்போது அவள் கூந்தலில் சூடியுள்ள மலரில் மொய்த்த வண்டுகள். பூ தலையில் வச்சுருக்கா, அந்த பூவில் வண்டு இருக்கான். அப்போ இவன் அந்த பூவில் வண்டு இருக்கிறதுன்னா அப்போ இவ தேவதைனா சூடி இருக்க பூவும் வித்தியாசமானதாக இருக்கும், அதில் வண்டெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி. பேயினா இருக்காது, அப்போ இவ பெண் தான் அப்படின்ற மாதிரி. பூவுன்னா இயற்கையாக இப்போ பறித்து இப்போ தலையில் வச்சு கட்டி இது பண்ணும்போது இதில் தான் அந்த பூவில் தான் தேன் இருக்கணும், வண்டு மொய்க்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய. அப்போ இப்போ அப்படின்னும் போது இவ பெண் தான் அப்படின்ற மாதிரி ஐயத்தை தீர்த்துக்கிறதுக்கான கருவியில் இது ஒன்று. கூந்தலில் சூடியுள்ள மலரில் மொய்த்த வண்டுகள், அவள் உடலில் அணியப்பட்டுள்ள ஆடைகள், தோளில் எழுதப்பட்டுள்ள தொய்யல்கள். தோளில் எழுதியிருக்க தொய்யல்கள்னால் அந்த வரைஞ்சிருக்க இதெல்லாம் இப்போ வரைஞ்ச மாதிரி இதுவாக இருக்குது. கழுத்தில் அணியப்பட்டுள்ள பூ மாலை, இமைக்கக்கூடிய கண்கள். அவளோட அவள் இப்படி பார்க்கும்போது கண் இமைக்குது. நம்ம என்னென்னா கண் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நிறைய தடவை இமைச்சிக்கிட்டே தானே இருக்கும். கண்ணை இமைக்காமல் இருக்கவே முடியாது. இமையாதவர்கள் அப்படின்றவங்க தேவர்கள், அவங்க தான் தேவலோகத்தில் இருக்கவங்க தான் இமைக்காத கண்களை உடையவர்கள். அப்போ இவ பெண் தான், பூமியில் வாழக்கூடிய ஒரு பெண் தான், இதையும் வச்சு தெரிஞ்சுக்கிறான். இந்த ஒவ்வொன்றையும் வச்சு இப்போ ஐயம் கலைதலுக்குரிய கருவிகள்னு ஒரு 6-7 இருக்கும், அதில் இதெல்லாம் ஒன்று. அவள் இமைக்கக்கூடிய கண்களை உடையவளாக இருக்கானா, அப்போ இவ பெண் தான் அப்படின்ற மாதிரி. தடுமாறும் நடை. பெண்கள் என்னென்னா அந்த அச்சமடம் நானும் பயிர் போட அப்படியே பயந்து இதுவாக இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய தடுமாறக்கூடிய அவளோட நடக்கும்போது வைக்கும்போது இதெல்லாம். தன்னை கண்டதால் அஞ்சிய பண்பு. ஆடவனை கண்டதால் பெண்கள் வெக்கப்படுவாங்க, இது பண்ணுவாங்கலாம் சொல்லுவாங்கள்ல, பயப்படுற மாதிரி அந்த மருட்கை அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்பு.
ஆடவனை கண்டதால் அஞ்சிய பண்பு ஆகிய இந்நிகழ்வுகளை வைத்து இவள் பெண்தான், பேரழகு தெய்வம் இல்லை. இவள் வந்து தேவகுலத்தில் இருக்கக்கூடிய தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண் இல்லை, இது பேரழகு தெய்வம் இல்லை, பெண் தான் அப்படின்றத தெளிகின்றான். யார்? தலைவன் தெரிஞ்சுக்கிறான். இதை வந்து ஐயம் தெளிந்த பெண் அவள் மீது முன்னை விட மிகுதியாக காதல் கொள்கின்றான். மறுநாளும் அதே இடம் சென்று தலைவியை புகழ்ந்து தன் வசிய மொழிகளுக்கு இசைய வைக்கின்றான். மறுநாள் அங்கே போகிறான், தலைவியை பார்க்குறான். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு புகழ்ந்து தள்ளினா பின் தலைவியோடு இயற்கை புணர்ச்சியில் ஈடுபடுகின்றான். 2 பேருக்கும் இது உடல் சார்ந்த இதெல்லாம் நிகழுது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. தலைவிகிட்ட பக்கத்தில் வந்து பேசுகிறான். 3ஆம் நாள் போய் பேசும்போது தலைவியும் உடன்படுறா. அப்படி பேசிக்கிறாங்க 2 பேரும். ரொம்ப அருகில் நின்று பேசிக்கிறாங்க. அதுவும் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து காதலை வளர்த்ததில் தலைவனோட பங்கு என்னென்னா, பின் தான் காதலை பாங்கனிடம் கூறி இசைவு பெற்று அவன் உதவியுடனும் தோழியின் உதவியுடனும் தங்களால் விதையிடப்பட்ட காதலை எருவிட்டு நீரிட்டு வளர்க்கின்றான். பகலும் இரவும் தலைவி நினைவாகவே உள்ள அவன் தலைவியை சந்திக்கக்கூடிய கூறி இடங்களையும் அவளையே சுட்ட கூறி அதன்படி சென்று தலைவியை கண்டு பேசி கூடி இன்புற்று கற்பு வாழ்க்கையை கருத்தில் கொள்ளாது களவு வாழ்க்கையையே விரும்பி நீட்டிக்கின்றான். காதலை வளர்க்குறதுலேயும் தலைவனோட பங்குன்னு பார்த்தா என்னென்னா, 2-3 நாள் தலைவியை பார்க்குறான், பக்கத்தில் போகிறான், பேசுகிறான். ரொம்ப இதுவாகிட்டான். அவளும் தன்னை விரும்புகிறான்னு தெரியுது. உடனே என்ன பண்ணுறான், இதை வந்து பாங்கன்கிட்ட வந்து சொல்கிறான். அவனுக்கு இது துணையாக இருக்கக்கூடிய தோழன், அவனை பாங்காக இருக்கக்கூடியவன் பாங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தோழன், அவனுக்குரிய வயசு, அவனுக்குரிய இதில் இருப்பாங்கள்ல உணர்வுகள், ஒத்த உணர்வுகள், அவங்கள்ட்ட தானே போய் நம்ம சொல்லுவோம் ஃப்ரெண்ட் ஆகிறவங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லி பாங்கன் கூட்டம் அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுவான், தலைவி தோழி இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி இவங்க 2 பேர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வான். இயற்கை புணர்ச்சி, இடம் தலைப்பாடு, பாங்கர் கூட்டம் அப்படின்னு 3ஆவது நிகழ்வு காதலில். ஃபஸ்ட்டு இயற்கை புணர்ச்சி ஃபஸ்ட்டு பார்க்குறது, இடம் தலைப்பாடு அடுத்து எந்த இடத்துல சந்திக்கிறதுன்னு தோழிக்கிட்ட தலைவிக்கிட்ட இவன் சொல்லி பகல்குறி இரவுக்குறி அந்த மாதிரி அதை சந்திக்கிறது தான் இடம் தலைப்பாடு. பாங்கர் கூட்டம் 3ஆவதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாங்கியர் கூட்டம், அடுத்து தோழிக்கிட்ட சொல்லி தோழி மூலமாக இவங்க சந்தித்து காதலை வளர்த்துக்கிறது. இந்த மாதிரி காதலை வளர்த்துக்கிட்டே போகிறான். திருமணம் செஞ்சுக்கணும்னு எண்ணமே இல்லை. டெய்லி வந்து பகற்குறி இரவுக்குறி அப்படின்னா தோழியோட உதவியால் வந்து பார்த்துட்டே போகிறான். அடுத்து காதலை வெளிப்படுத்தல், தலைவன் வந்து எப்படி வெளிப்படுத்துகிறான். தலைவி தலைவன் மீது கொண்ட காதலை தலைவனிடம் கூட வெளிப்படையாக கூறுதல் இல்லை. பெண்களுக்கான இயல்பு என தொல்காப்பியர் வந்து சுட்டி இருப்பதால் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிட்டேன். தொல்காப்பியர் சுட்டி இருக்காரு. தலைவன் தன் காதலை தலைவியிடம் வெளிப்படையாகவோ நேரடியாகவோ கூறுவான் என கூறாமல் கூறுகின்றார். தலைவி வெளிப்படையாக சுட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ தலைவன் வந்து வெளிப்படையாக கூறானா, வெளிப்படையாக கூறான்னு தானே அர்த்தம். தலைவி வெளிப்படையாக நேரடியாக காதலை சொல்லக்கூடாதுன்னு தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போ தலைவன் நேரடியாக சொல்கிறான்னு தானே அந்த இடத்துல அர்த்தம், சொல்லாமல் சொன்ன அர்த்தம். ஆனால் அதுக்கான 100 ரூபாய் எங்கேயுமே தொல்காப்பியத்தில் இல்லை. அதனால் அப்போ தலைவன் தன் காதலை தலைவியிடம் வெளிப்படையாக நேரடியாகவோ கூறுவான் என கூறாமல் கூறுகின்றார் தொல்காப்பியர். அது இப்போ சொல்லியிருக்கான்னு நினச்சிருக்கோன்னா அந்த 100 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்க வேண்டியதான். மேலும் அக்காதலை ஊராருக்கு தெரிவிப்பதும் தலைவனே என்பதை தொல்காப்பியர். ஆனால் ஊராருக்கு இவங்க காதல் தெரிகிறதுக்கு காரணம் தலைவன் தான் அப்படின்றத சொல்கிறாரு. அம்பலும் மலரும் வெளிப்படுத்தலின் ஆங்கதன் முதல்வன் கிழவோன் ஆகும். கிழவோன்னா இங்கே தலைவன். அம்பல் அலர் என்னென்னா ஊராருக்கு பக்கத்தில் உள்ளவங்கள பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு ஏதோ இருக்கான், 2 பேரும் ஏதோ விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறது அம்பல் அலர். 2 பேர் 4 பேர் இன்னும் 2 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஊரில் அங்கங்கே பேசிக்கிறதுக்கு காரணம் எதுன்னா அந்த அம்பல் அலர்ன்ற இது மூலமாக வெளிப்படுவதுக்கு காரணம் யாருன்னா தலைவன் தான். தலைவினால் இந்த காதல் வந்து ஊராருக்கு தெரியாது. அப்போ காதலை வெளிப்படுத்துவதிலும் தலைவனுக்கு பங்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து தலைவிக்கு உரிமை கொடுத்தல். தலைவியை களவில் சந்திப்பதற்கு உரிய இடம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தலைவன் தலைவியிடமே கொடுத்து விடுகின்றான். ஏன்னா புதுசாக ஒரு பெண்ணை வேறு ஊர் பொண்ணு பார்க்குறான், வர்றான், 2 நாள் பழகுறான், 3ஆம் நாள் அவளை நீ எங்கள் ஊரில் வந்து என்னை பாருன்னு சொன்னால் வரமாட்டான், இது பண்ண மாட்டான். அதனால என்ன பண்ணுறான்,
தலைவன் அவனுக்கான ஒரு இதாக தான் என்ன பண்ணுற, தலைவிக்கு ஒரு தலைவி நீயே உனக்கு எங்கே வர முடியுமோ அங்கே அந்த இடத்த சொல்லு, நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி பேசி உடன்படுற மாதிரி தலைவிக்கான அந்த குறியிடம் சுட்டும் பொறுப்பை வந்து தலைவிட்டே கொடுக்குறான். நீ நான் இங்கே தான் இருப்பேன், நீ வா பஸ் ஏறி வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், இவன் அவனோட காரியத்தை சாதிச்சுக்காக தலைவிகிட்ட அவளையே இடம் சுட்ட சொல்கிறான். அதை தான் தொல்காப்பியர் படைச்சிருக்காரு. தலைவியை களவில் சந்திப்பதற்கு உரிய இடம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் உரிமையை தலைவன் தலைவியிடமே கொடுத்து விடுகின்றான். ஏனெனில் தான் குறியிடம் சுட்டினால் அவன் அறிந்த அவனுக்கு ஏற்ற இடமாகவே இருக்கும் என்றும், தான் சுட்டும் அவ்விடம் தலைவுக்கு சேமையில் உள்ள இடமாகவும் தூரத்தில் உள்ள இடமாகவும் இருக்கலாம் அப்படின்றனால அவளுக்கு அதனால் இடையூறு ஏற்படும். அதனால் அவள் வந்து நம்மளை பார்த்துட்டு போனால், அவனை வந்து அவங்க ஊரில் போய் பார்த்துட்டு போனால் துன்பம் ஏற்படும். அதை வந்து யாராச்சும் பார்த்துட்டு இங்கே வீட்டில் சொல்லுவாங்க வைப்பாங்க, அவளுக்கு பல கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தலைவியை குறியிடம் சுற்றுறத இந்த பொறுப்பை இவள்கிட்ட கொடுத்துறான். அதனால் அவளுக்கு இடையூறு ஏற்படும் இடமாகவும் இருக்கும் என்பதால் தொல்காப்பிய தலைவன் அத்தலைவிக்கு ஏற்ற இடத்தை குறியிடமாக சுட்ட அவளுக்கு உரிமை கொடுக்கின்றான். தொல்காப்பிய கல்வியில் 30வது நூற்பால் இந்த இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து தலைவனின் ஏமாற்றாத பண்பில் என்ன இவன் எப்படி செயல்பட்டிருக்கான்னு பாருங்கள். தான் காதல் கொண்ட தலைவியிடம் புகழ்மொழிகள் பல கூறி அவளிடம் இன்பம் தீய்த்துவிட்டு பின் பொய்த்துவிடும் பண்பு தொல்காப்பிய தலைவனிடம் இல்லை. அவகிட்ட பல புகழ்ச்சி மொழிகளை கூறி தான் அவளை வந்து வசிய மொழிகளை கூறி வசியப்படுத்தி காதலில் விழுக வச்சு இது பண்ணுறான். ஆனால் அவள்கிட்ட இன்பம் தூய்த்து விட்டு எனக்கு தெரியாது, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கு தொல்காப்பிய தலைவன்கிட்ட இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் பதிவு செய்கிறாரு. ஏனெனில் தொல்காப்பிய தலைவன் தலைவியோடு தான் கொண்ட கலவை தலைவியின் வீட்டார் மறுக்கும் பொழுதும் தளராத உள்ளத்துடன் தலைவியை கற்பு மனம் புரிய எண்ணி மடலேற துணிந்து அதனையும் செயல்படுத்துகின்றான். என்ன பண்ணுறான், தலைவி வீட்டில் பொண்ணை கொடுக்க மாட்டுறாங்க, போய் கேட்குறான், முறைப்படி கேட்குறான், கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், வாழ்ந்தால் இவளோட தான் வாழ்வேன், இல்லைன்னா இந்த நம்ம திரைப்பட பாடல்களில் வர மாதிரி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழுவேன், இல்லையோ மண்ணோடு போய் நான் சேருவேன் அப்படின்ற மாதிரி உள்ளமே உனக்கு தன்ற ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுற தொல்காப்பியம் இதெல்லாம் வச்சு தான் அந்த பாடல்கள்லாம் திரைப்பட பாடல்கள்லாம் எழுதுனது. இலக்கியத்தை வச்சு தான் எழுதுனது. அதில் இங்கே என்ன பண்ணுறேன், வாழ்ந்தால் இவளோட தான் வாழுவேன், இல்லைன்னா நான் மடல் ஏறி இவ கிடைக்கலன்னா நான் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறேன்ற மாதிரி தான் மடல் ஏறுதல் அன்னைக்கு இருந்திருக்கு. எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் மடல் ஏறுறது. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏனெனில் தொல்காப்பிய தலைவன் தலைவியோடு தான் கொண்ட கலவை தலைவியின் வீட்டார் மறுக்கும் பொழுதும் தளராத உள்ளத்துடன் தலைவியை கற்பு மனம் புரிய எண்ணி மடலேற துணிந்து அதனையும் செயல்படுத்துகின்றான். அடுத்து தலைவன் பனங்கருக்கால் ஆகிய குதிரையின் மீதேறி தலைவியின் உருவம் பொருந்திய ஒன்றை கையில் ஏந்தி தலைவி இருக்கும் தெரு வழியே செல்லும் போது அதனை கண்ட தலைவியின் உறவினர் ஊரார் தலைவியின் தந்தை தமரிடம் பேசி தலைவனுக்கு தலைவியை மனம் முடித்து வைக்க சம்மதம் பெற்று தருவது என்பது இயல்பு. இது வந்து வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இவன் மடலேற இது பண்ணுறான். இதனை உணர்ந்த தொல்காப்பியர் தலைவி கிடைக்காவிடையில் தான் மடலேறப் போவதாக தலைவன் கூறுவதாக மடல்மா ஏறும் இடனுமார் உண்டே, மடல்மா கூறும் இடனுமார் உண்டேன்னு தொல்காப்பியத்தில் கலவி இது அகத்தினியில் தலைவன் கூற்றுல ஒரு இடத்துல இருக்கும். அவன் சொல்லுவான், நான் மடல் ஏறினாலும் தலைவியை பெறுவேன், தலைவனை உயர்ந்தவனாக படைத்துள்ளார், தலைவன் இப்படி கூறுவதாக ஏமாற்றிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிற ஏமாத்து தலைவன் இல்லை, தலை சிறந்த தலைவன் அப்படின்றதுனால தான் இங்கே நான் தண்ணீர் இல்லா தலைவன் இந்த தலைப்பு வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து கொள்கையில் உறுதி உடையவனாக இந்த தொல்காப்பிய தலைவன் இருக்கான். எப்படின்னு பார்க்கலாம். மடலேறி தலைவியை பெற முயன்றதும் தோல்வியில் முடிந்ததால் தலைவியை தலைவன் அவளின் தந்தை தமருக்கு தெரியாது தோழி உதவியுடன் உடன்போக்கில் அழைத்து சென்று தன் இல்லத்தில் வைத்து மனம் புரிய துணிகின்றான். மடலேறினாலும் அவளை பெற்றுடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியலை. அப்போ என்ன பண்ணுறான், யாருக்கும் தெரியாமல், அவங்க வீட்டாளர்களுக்கு தெரியாமல் தோழி உதவியோட உடன்போக்கில் நான் கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கூட்டிகிட்டு போகிறான். ஏனெனில் களவு கொண்ட தலைவியை தன் வாழ்க்கைக்கும் தலைவி என்றெண்ணி அவளை தன் இல்லம் அழைத்து சென்று மனம் புரிந்து கற்பு வாழ்க்கையை நடத்துகின்றான். கல்யாணத்தை காதலிச்சவ தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், கூட்டிகிட்டு போகிறான். காதலிக்கிறது ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒருத்தியன்னு இல்லாமல்
காதலிச்சவ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு வாழ்க்கைக்கும் களவு கொண்ட தலைவியை தன் வாழ்க்கைக்கும் தலைவி என்றெண்ணி அவளை தான் இல்லம் அழைத்து சென்று மனம் புரிந்து கற்பு வாழ்க்கையை நடத்துகின்றான். இச்செய்கைகள் மூலம் தொல்காப்பிய தலைவன் தான் கொண்ட கொள்கையில் உறுதி உடையவனாக உள்ளான். மாறவே இல்லை. காதலிக்கும் போது அவளை தான் இது பண்ணுறான். கல்யாணமும் பல இடைஞ்சல் வருது, உங்கள் வீட்டில் கேட்டால் கொடுக்கல அப்படின்லாம் இது பண்ணிட்டு போகாமல் என்ன பண்ணுறா, கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்போ கொண்ட கொள்கையில் உறுதி உடையவனா தொல்காப்பிய தலைவன் செயல்படுறான். அடுத்து மனைவிக்கு கற்பித்தல். என்ன பண்ணுறான், அவளை புது வீடு கல்யாணம் பண்ணி அவன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே உள்ளவங்களை பற்றி அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுல, அதனால் அவளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், இவங்க குணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு நடைமுறைகளை சொல்லி கொடுக்குறான். அதுதான் கற்பித்தல். கற்பு வாழ்வின் துவக்கத்தில் உள்ள அத்தலைவிக்கு தலைவனின் பெற்றோர் சுற்றத்தார் ஆகியோரின் இயல்புகள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அவள் வேற்று ஊரில் வேற்று வீட்டில் இருந்து இங்கு வந்தவள். இதனை கருத்தில் கொண்ட தொல்காப்பிய தலைவன் தலைவி தான் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை அந்தணர் திறத்தும் சான்றோர் தேயத்தும் அந்தமிழ் சிறப்பிற் பிற திறத்தினும் ஒழுக்கம் காட்டிய குறிப்பு. இப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தணர்கள் வந்தால் வரவேற்கணும், சாப்பாடு போடணும், சுற்றத்தார்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒழுக்கம் காட்டிய குறிப்பு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கமாகிய அந்த ஒழுக்க முறையை சொல்கிறான். இது தலைவன் கூற்று தொல்காப்பிய கற்பியல் நூற்பா 5 வரக்கூடியது. என்ற நூற்பா அடிகளில் தொல்காப்பிய தலைவன் ஒரு ஆசான் போல கற்பிக்கின்றான், மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அடுத்து எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டு ஆளுகைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு போகல, ஓமனா இப்படின்னு சொல்கிறேன், இப்படி தான் நீ நடந்துக்கணும். அடுத்து உயிரே வினையாக. தலைவன் பொருளீட்டலில் உயிரே வினையாக. உயிர்னா இது என்னென்னா வேலை பொருள் தேடுறதா அவனோட இது. வினைனா செய்கிற தொழில், அது தொழில் தான் இவனுக்கு உயிர் அப்படின்ற மாதிரி. உயிரே வினையாகன்னு சைடு கட்டிங் வச்சுருக்கேன். தலைவன் பொருளீட்டலில் உயிரே வினையாக. வினையே உயிரென கொண்ட தொல்காப்பிய தலைவன் வினையே ஆடவருக்கு உயிரேன்னு குறுந்தொகை சொல்லும். வினையே ஆடவருக்கு உயிரேன்னா செய்கிற செயல் தான், தொழில் தான் அவங்க ஆண்களுக்கு உயிர். அவங்க போய் சம்பாரித்து போடலன்னா அன்னைக்கு இருந்த சமுதாயத்துல எல்லாம் தாய் வழி சமூகம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாலாம் என்னென்னா தந்தை வீட்டில் போய் சம்பாரித்து போடலன்னா இங்கே வீட்டில் லேடிஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி தான் கணவன் வேலைக்கு போகட்ட கூட மனைவி வேலைக்கு போய் சம்பாரித்து போடுற இதெல்லாம் இருக்குது. அன்றைய சூழலில் வினையே ஆடவருக்கு உயிரேன்னு இதில் குறுந்தொகையில் எழுதி வச்சுருக்காங்க. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. அப்படி வேலைக்கு உயிராக வேலைக்கு செல்கிறவன் அவன்தான் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமாருக்கு உயிர் அப்படின்ற மாதிரி, தன் கணவன் தான் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி இருந்தது காலகட்டம். வினையே உயிரென கொண்ட தொல்காப்பிய தலைவன் திருமணத்துக்கு பின், அதனால தான் அப்படி நான் எழுதியிருக்கேன், வினையே உயிரென கொண்ட தொல்காப்பிய தலைவன் திருமணத்துக்கு பின் உயிரே வினையாக கொள்கின்றான். உயிரே வினையாக கொள்கிறான். அடுத்து என்ன, ஏனெனில் திருமணத்துக்கு முன் தான் தனியொருவனாக தன் தேவைகளுக்கு பொருளீட்டியதை விட இப்பொழுது அதிக பொருளீட்டி குடும்பத்திற்கு பேரும் புகழும் ஈட்ட விளைகின்றான். அடுத்து என்ன பண்ணணும், அன்னைக்கு தனியாக இருந்தால் அப்போ கொஞ்சம் சம்பாரித்தாலும் போதும். இப்போ என்ன பண்ணணும், கல்யாணமாக பண்ணியாச்சு, இப்போ அவளுக்கும் சேர்த்து பொருள் தேடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். குடும்பத்திற்கு பேரும் புகழும் ஈட்ட விளைகின்றான். அதனால் தான் புதிதாக திருமணம் செய்த தன் மனைவியை விட்டு பிரிந்து பொருள் தேடச் செல்கின்றான். எப்படி சொல்கிறான் பாருங்கள். தலைவியுடன் இன்பம் தூக்க வேண்டிய இளமை பருவம் அரிதானது என்றாலும், கல்யாணம் பண்ண புதுசு அந்த இளமை இன்பம் தூக்க வேண்டியது ரொம்ப இது. அப்படி இருந்தாலும் இவ்வரிதான இளமைக்கு பொருளும் இன்றியமையாதது. சும்மா மனைவி பின்னாடியே மனைவி பக்கத்திலே இருந்தால் வீட்டுக்கு வருமானம் வராதுல. அதனால் என்ன பண்ணுறான், இவ்வரிதான இளமைக்கு பொருளும் இன்றியமையாதது. இளமை காலம்தான் மனைவியோட இன்பம் தூக்க வேண்டியது அவசியமானதுதான். முதுமையில் மனைவி பக்கத்தில் உட்காந்துட்டு இன்பம் தூக்க முடியாது. இருந்தாலும் இந்த இன்ப வாழ்க்கைக்கு பொருளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பொருள் தேட போகிறான். பொருள் இல்லாமல், சாப்பாடே இல்லாமல் மனைவி பக்கத்தில் உட்காந்துட்டே இருந்தால் சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறான், வேலைக்கு பொருள் தேடி போகிறான். தலைவியுடன் இன்பம் தூக்க வேண்டிய இளமை பருவம் அரிதானது என்றாலும் வரிதான இளமைக்கு பொருளும் இன்றியமையாதது என்பதனை கருதி இன்பமாகிய உணர்வை பின்தள்ளி வேணாம், அப்புறம் சம்பாரிச்சிட்டு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தேட போகிறான். உணர்வை பின்தள்ளி பொருள் தேடலாகிய கொள்கையை முன்னிறுத்தி தொல்காப்பிய தலைவன் பொருள் தேடச் செல்கின்றான். இந்நிகழ்வை தொல்காப்பியர் அழகாக எழுதி வச்சிருக்காரு. நாளது சின்மையும் இளமையது அருமையும், இளமையோட அருமையும் தாளான் பக்கமும் தகுதியது அமைதியும் இன்மையது இழிவும் உடைமையது உயர்ச்சியும் அன்பினது அகலமும் அகர்ச்சியது அருமையும் ஒன்றா பொருள்வையின் ஊக்கிய பாலினம் அப்படின்றது. நாளது சின்மை,
நாள் போயிட்டே இருக்கும், இளமை நிற்காது, இளமையது அருமை. ஆனால் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தாளான் பக்கம் முயற்சி செய்கிறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறான், பொருள் தேடி போகிறான். ஒன்றா பொருள் வையின் ஊக்கிய பாலினம் அப்படின்ற மாதிரி தொல்காப்பிய அகத்தினியல் 44வது இதில் தலைவனோட கூற்றில் இவ்வடிகளில் தொல்காப்பியர் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்து பாருங்கள், கடமையே கண்ணானவன் அப்படின்னு ஒரு சைடு ஹெட்டிங் வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும் வினையில் இத்தகைய பண்பு கொண்ட தலைவன் போரின் பொருட்டு பிரிந்து செல்லும்போது தலைவியையும் உடன் அழைத்து சென்று அங்குள்ள பாசறைகளில் தலைவியோடு புணர்வதில்லை. ஏனெனில் தொல்காப்பிய தலைவனுக்கு காமம் பெரிதல்ல, தான் கொண்ட கடமையே பெரிது. பார்த்துக்கோங்க, போருக்கு போருக்கு செல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ தலைவியையும் உடன் அழைத்து செல்றதில்ல. மன்னனாக இருக்கட்டும், இல்லை போர் வீரர்களில் தலைவனாக இருக்கட்டும், இல்லை வீரனாகவே இருக்கட்டுமே, தொல்காப்பியத்தில் யாருமே என்ன பண்ணுறது, பாசறை எண்ணரும் பாசறை பெண்ணோட புணரார்னு தொல்காப்பியர் ஒரு நூற்பா சொல்லியிருப்பார். என்னென்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பாசறையில் கூட்டி வச்சு அங்கேயும் இரவு நேரத்தில் பெண்கள்கிட்ட பாசறையில் வச்சு இன்பம் துய்த்ததாக சரித்திரம் இல்லை. ஏன்னா போருக்கு போனவன் போரை முடிச்சுட்டு வரணும், போர் தான் முக்கியம், அங்கே இன்பம் முக்கியம் இல்லை, இது சிற்று இன்பம், இது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அதுதான் இங்கே செய்யும் வினையில் இத்தகைய பண்பு கொண்ட தலைவன் போரின் பொருட்டு பிரிந்து சொல்லும்போது தலைவியும் உடன் அழைத்து சென்று அங்குள்ள பாசறைகளில் தலைவியோடு புணர்வதில்லை. ஏனெனில் தொல்காப்பிய தலைவனுக்கு காமம் பெரிதல்ல, தான் கொண்ட கடமையே பெரிது. இது எங்கே கலவியல் 34வது நூற்பாவில் சொல்லியிருப்பாங்க. எண்ணரும் பாசறை பெண்ணோடு புணரார்னு. அதனால நான் பாசறைக்கு மனைவியும் அழைத்து செல்றதில்ல, அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடையும் இன்பம் தூக்கிறதில்ல. அவங்க எதுக்காக அங்கே உள்ள பெண்கள் இருப்பாங்கன்னா, குற்றையவள் மகளிர் விளக்கு பாசறைகள் அணையும் தோறும் என்ன பண்ணுவாங்க, விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்காக அந்த பெண்கள் இருப்பாங்க. அவங்க இடையில் வாள் சொருகி இருப்பாங்க. அது முல்லைப்பாட்டிலையும் நெடுநல்வாடிலையும் சொல்லுவாங்க. கட்சியில் வாள் சொருகி தான் அந்த பெண்கள் இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த போர் பாசறைகளில் தங்கியிருக்க வீரர்களுக்கும் மன்னர்களுக்கும் அந்த அங்கே ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்னு அப்பப்போ எண்ணெய் ஊற்றி அந்த தூண்டுற பணிகளில் அந்த பெண்கள் ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ஒரே மதி ஒரே செயல் உடையவன். அதனால தான் முல்லைப்பாட்டிலையும் நெடுநல்வாடியிலையும் பாண்டிய மன்னனோட மனைவி நெடுநல்வாடியில் பாண்டிமாதேவி வீட்டில் உட்காந்துட்டு புனையா ஓவியம் கடுப்பான்னு தலைவன் எப்போ வருவான்னு வேதனைப்பட்டுட்டே இருப்பாள், கூட்டிகிட்டு போகிறதில்ல. இதெல்லாம் தொல்காப்பிய விதி தான். எண்ணரும் பாசறை பெண்ணோடு புணரார்னு. அடுத்து முல்லைப்பாட்டிலையும் தலைவன் வருவான்னு காத்துட்டே இருப்பாள். இதுதான். சரிங்களா? அடுத்து ஒரே மதி ஒரே செயல் உடையவன் எதுனா அதுதான் இலக்கணம் கண்டு இலக்கியம் இயம்பல், இலக்கியம் கண்டு இலக்கணம் இயம்பல். ஏற்கனவே இலக்கியங்கள் எதுலையோ சொல்லப்பட்டது, இதை தொல்காப்பியர் இலக்கணம் படிச்சிருக்காரு. அந்த இலக்கணத்தின்படி தான் நெடுநல்வாடி முல்லைப்பாட்டெலாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரே மதி ஒரே செயல் உடையவன். வினையை மேற்கொண்ட தலைவன் தன் வினையில் வெற்றி கிட்டும் வரை தலைவியின் நிலையை பற்றி சிந்திப்பதில்லை. போருக்கு போன இடத்துல உட்காந்து ஐயோ நீ யாரும் தலைவி சாப்பிட்ருப்பாளா, நீ யாரும் தூங்கியிருப்பாளா, நீ யாரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அங்கேயே இன்னைக்கு போரில் ஜெயித்தாலும் தோற்றாலும் நாளைக்கு போரில் ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவான், வினை மேற்கொண்ட தலைவன் தன் வினையில் வெற்றி கிட்டும் வரை தலைவியின் நிலையை பற்றி சிந்திப்பதில்லை. தலைவியை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. எத்தனை நாள் போர் நடந்தாலும் அந்த போரை பற்றி எண்ணம் தான், வீரர்களை பற்றி எண்ணம் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் பாருங்கள், வெற்றியடைந்த பின்னரே தலைவியின் நிலையை கேட்டறிவான். முல்லைப்பாட்டிலலாம் அப்படித்தான். என்ன பண்ணுவாங்க, அந்த தலைவன் அந்த மன்னன் என்ன பண்ணுவான், போரில் விழுப்புண் பட்டவங்களுக்கு மருந்து போட்டுட்ருப்பான், வீரர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்வான். இப்படி தான் காட்டப்பட்டிருக்கும் நெடுநல்வாடி முல்லைப்பாட்டில். சரிங்களா? ஏனெனில் தலைவன் வினைக்கு சென்றுள்ள போது தலைவின் இயலாத நிலையை பற்றி அறிந்தால் அவன் கவனம் தன் வினையில் இருந்த தலைவிக்கு திரும்பும். நாளைக்கு போகிற பற்றி இருக்காது. ஐயோ அவளுக்கு முடியலைன்னு தெரிஞ்சால் ஐயோ இவ கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சால் ஐயோன்னு அதை நினச்சி இவன் கவலைப்பட ஆரம்பிச்சிடும், நாடு அம்போன்னு போயிடும். அதனால் தலைவி பற்றி நினைக்கிறதில்ல அப்படின்னு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு. அதனால் தலைவி நலனே தனக்கு பெரிதென தலைவன் வினையை கைவிடுவான். வினையில் தோல்வியுறுதல் தொல்காப்பிய தலைவன் பண்புக்கு இழுக்கு என கருதியே தலைவனின் சிறந்த பண்பு பற்றியே கிழவி நிலையே வினையிடத்து உரையார். கிழவினங்க வயசான கம்புன்ற அவைப்பாட்டி மாதிரி கிழவி இல்லை. தலைவியோட நிலையை வினையெடுத்து உரையார்னா இங்கே போருக்கு சென்றிருக்க இடமோ இல்லை வேறு தொழிலுக்கு போயிருக்க இடத்துலையோ சொல்ல மாட்டாங்க. வென்றி காலத்து விளங்கி தோன்றும். வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி தான் அவளுக்கு முடியலையோ இல்லை அவள் இதுவோ நல்லா இருக்காளோ முடியலையோ எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க. வென்றி காலத்து விளங்கி தோன்றும் தொல்காப்பியர் கற்பியல்ல நூற்பாலில் சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து இப்படிலாம் தலைவனை படைச்சிருக்காரு தொல்காப்பியர். அடுத்து பண்பாட்டை மீறாதவன். தொல்காப்பிய தலைவன் வேற்று நாடுகளுக்கு கடல் கடந்து பொருள் தேடச் செல்லும் பொழுது தன் மனைவியையும் உடன் அழைத்து செல்லாத பண்பை உடையவன்.
தொல்காப்பிய அகத்தினில் 37வது நூற்பா அது. ஏனெனில் தன் மனைவியையும் உடன் அழைத்து சென்று அந்நாட்டிலேயே தங்கும் சூழல் ஏற்பட்டால் நம் பண்பாட்டை மறந்து துறந்து அந்நாட்டு பண்பாட்டை பின்பற்றியவனாக நேரிடும். ஆதலால் தலைவன் தலைவியை தன்னுடன் கடல் கடந்து அழைத்து செல்லாமல் விடுத்து தம் நாட்டு பண்பாட்டை மீறாத பண்பை உடையவனாக செயல்படுகின்றான். அதான் என்னென்னா இது முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னா கடல் தாண்டி செல்லுதல் பெண்களோட இல்லை அப்படின்ற மாதிரி, பெண்களுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு தொல்காப்பியர் படிச்சிருப்பாரு. இன்றைக்கெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா எங்கெங்கேயோ போய் அந்த நாட்டு சிட்டிசனாக மாறிடுறாங்க. தலைவன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொருள் தேடி செல்கிறான். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் இது பண்ணுறாங்க, பேசி முடிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோன்னே தலைவியும் விசா எடுத்து கூட்டிகிட்டு போயிடறான். அப்படி போயிட்டு இங்கே பெற்றவங்கள 10 வருஷத்துக்கு ஒருக்கவோ 5 வருஷத்துக்கு ஒருக்கவோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி அந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு உட்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போடுற ஜீன்ஸு அது இதை இங்கேயே பெண்கள் போட்டுட்ருக்காங்க. அங்கே சாப்பிட்ற உணவை இங்கே சாப்பிட்றாங்க. இப்போல்லாம் பண்பாடு மீறியவர்களாக இருக்காங்க. அதனால இந்த இது வேணாம் அப்படின்றதுக்காக தான் தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு, கடல் கடந்து செல்ல முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்னா தலைவன் தலைவியை அழைத்துட்டு செல்கிற வழக்கம் இல்லை அப்படின்னு, பண்பாட்டை மீறுறது இல்லைன்றதுக்காக அந்த நூற்பாவை படைச்சிருக்காரு. நூற்பா பெண்களை பற்றி தான். நான் இப்படி அப்படியே பின்னி பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அங்கெங்கேயோ இது பண்ணி தலைவனோட சிறப்புகளை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அடுத்து தலைவன் தலைவி தன்னுடன் கடல் கடந்து அழைத்து செல்லாமல் விடுத்து நம் நாட்டு பண்பாட்டை மீறாத பண்பை உடையவனாக செயல்படுகின்றான். அடுத்து இல்லறத்தில் இனியன். இல்லறத்தில் எப்படி இனியனாக செயல்பட்டிருக்கான்னு பாருங்கள். தலைவியோடு கண்ட களவு வாழ்வில் மட்டுமன்றி கற்பு வாழ்விலும் இனிமை உடையவனாகவே தலைவியிடம் தலைவன் செயல்படுகின்றான். திருமணமான புதிதில் தலைவி சமைத்த சாதாரண புலிக்கறியும் வானவர் அமிழ்தத்திற்கு ஒப்பானதாக இருந்ததெனவும் அவள் தொடுத்த வாசமற்ற பூக்களும் வாசம் நிறைந்ததெனவும் ஏனது சுவைப்பினும் நீ கை தொட்டது வானோர் அமிழ்தம் புரையுமால் எமக்கென அடிசிலும் பூவும் தொடுத்தல் கண்ணும் அப்படின்ற மாதிரி தொல்காப்பியர் கற்பியெல்லாம் 5வது நூற்பால ஒரு தலைவன் கூற்றுக்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது இதை ஒரு கூற்றாக சொல்லியிருப்பார். என்னென்னா, நீ என்ன சமைச்சாலும் அது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமாம்மா, அப்படியே வானத்தில் தேவர்கள் சாப்பிட்ற அமிர்தம் போல் இருக்குது. அவள் சுடு தண்ணி கூட அவளுக்கு வைக்க தெரியாமல் இருக்கும். அந்த பெண்ணு ஏதோ ஒரு ரசம்னு ஒன்று வச்சுருந்தா கூட ஏனது சுவைப்பினும் நீ கை தொட்டது வானோர் அமிர்தம் புரையுமால் எமக்கென என்ன பண்ணுறானா, அது எப்படி இருக்கும், வானோர் அமிர்தம் புரிகிற மாதிரி வானத்தில் தேவர்கள் சாப்பிட்ற அமிர்தம் போல் இருக்குது அப்படின்னு எல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் எல்லா கணவன்மார்களும் வைக்கக்கூடிய ஐஸு தான் அந்த மாதிரி தொல்காப்பிய தலைவனும் வச்சுருக்கான். அடிசிலும் பூவும் தொடுதல் கண்ணா, பூ வாசமே இல்லாத பூவாக இருக்கும். காகித பூவை அந்த பிள்ளை உட்காந்து கட்டி இது பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட எம்பிட்டு வாசமாக இருக்குது அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி இங்கே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இது இல்லறத்தில் இனியனா, அப்பப்போ சின்ன சின்ன பொய் சொன்னால் தானே இல்லறம் இனிமையானதா கடைசி வரையும் இருக்கும் அப்படின்றக்காக சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கெல்லாம் நக்கல் நையாண்டியா அதை அன்றைக்கி தொல்காப்பியர் சொல்லி வச்சுருக்காரு. சரிங்களா? சரி, இதுதான் தலைவனோட சிறப்புகள். தன்னேர் இல்லாத தலைவன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அடுத்து முடிவுரை பார்க்கலாம். பெருமையும் உரணையும் தனக்கே உரிய அணிகலனாக கொண்ட தொல்காப்பிய தலைவன் களவு வாழ்க்கையில் குறியிடம் சுட்டலில் தலைவிக்கு முன்னுரிமை கொடுக்கின்றான். களவு வாழ்க்கையில் குறியிடம் சுட்டலில் தலைவிக்கு முன்னுரிமை கொடுக்கின்றான். மேலும் வினையை உயிராகவும் கொண்ட கொள்கையில் உறுதி உடையவனாகவும் நம் தமிழ் பண்பாட்டை மீறாத பண்புடையவனாகவும் தலைவியோடு கொண்ட களவில் ஏமாற்றாத பண்புடையவனாகவும் கற்பில் இனியனாகவும் தனக்கு நிகர் இவ்வுலகில் வேறு எவரும் இல்லாது என்று கூறும் நிலையில் தனக்கு நிகர் இவ்வுலகில் வேறு எவரும் இல்லாது என்று கூறும் நிலையில் தன்னேர் இல்லாத தலைவனாக காணப்படுகின்றான். தொல்காப்பிய தலைவன் தன்னேர் இல்லாத தலைவனாக காணப்படுகின்றான். இவ்வளோதாங்க தலைவனோட பண்புகள் அப்படின்ற மாதிரி. தன்னேர் இல்லாத தலைவனா, இவனுக்கு ஈட யாருமே இல்லை, இவன் சிறந்தவனாக தொல்காப்பியர் படைச்சிருக்காரு தலைவனை. சரிங்களா? இந்த கட்டுரை எழுதும்போது எனக்கு தொல்காப்பியம்னால, நான் என்னோடய ஆய்வு தொல்காப்பியம்னால எனக்கு தொல்காப்பியத்தில் கட்டுரை எழுதுறது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே பிடிக்கும். தொல்காப்பியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா பேசிகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். சரி, இவ்வளோ நாளாக நான் ஒரு 60 கட்டுரை போட்டேன். என்னோடய பேரை சொல்லவே இல்லை. சரி, பேரை தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் தான் இது பண்ணிட்டு வர்றேன்ற மாதிரி இந்த சேனலில் நடத்திட்டு வரேன்றது தெரியாமல் போயிடும்ல நாளைக்கு. அதனால் என் பேர் முனைவர் மு. செண்பகவல்லி ஷென்பான் இது கூட சொல்லலாம். சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய எனக்கு அண்ணங்கள் சில பேர் வழிநடத்தலின் காரணமாக பேரை சொல்லுப்பா, முன்னாடியோ பின்னாடியோ சொல்லுப்பானாங்க. அதனால் பேரை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.